ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமினோட ஒரு ஒன் ஷார்ட். ஓகேவா? இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு வென் ஹி நெவர் இன்ட்ரடியூஸ் மீ ஐ எம் ஹிஸ் ஹஸ்பண்ட். ஓகேவா? ரொம்ப லென்த்தாக இருக்குல்ல? சரி, ஓகே. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலண்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் ரொம்ப அவசரமாக டேட் இருக்காங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க டே சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை டேயாங்க நினைக்கிறேன், உங்கள்கிட்ட சொல்லேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஓகே நான் காரில் நான் வந்து நான் தான் ட்ரை பண்ண போகிறேன், நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெடியாக சொல்கிறாங்க. இல்லட்டே நான் கொஞ்சம் ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, நைட்டு நம்ம புக்ஸை பார்த்துட்டு நான் தூங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் டே வந்து கீழே வராங்க. இப்போ டேவோட நம்ம பார்க்குறாங்க. ஜிமின்பா இந்த சாப்பிட சொல்கிறாங்க. ஆண்டி வேண்டாம் ஆண்டி சொல்கிறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் இருக்குது, நான் போய் ஆகணும், நான் வந்துட்டு அங்கே சாப்பிட்டுக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஓடி போயிடறாரு. இப்போ நம்ம டே தான் கார் போய் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமின் காரில் வரும்போதே வந்து ரீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொன்றாவது ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. டே பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் டே சொல்கிறாங்க. அவர் டேயோட ஃபேஸை பார்க்காமலே சொல்லுங்க மட்டும் சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த அளவுக்கு நீ வந்து பாரு ரீட் பண்ண வச்சுக்கே, கண்டிப்பாக உனக்கு மறந்துடும் ஜிமின்னு சொல்கிறாங்க. என்னென்னு காம மறந்துடும், நீ கொஞ்சம் காமாக படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிமினும் ஓகே சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்காங்க. இப்போ டேக்கு ஒரு கால் வருது. அந்த அந்த காரோட ப்ளூடூத்தில் தானே கனெக்டட் ஆகிருக்கு. இப்போ டேவும் இப்போ ஸ்பீக்கரில் போட்டாங்க. அட்டன் பண்ணி சொல்லுவோம் என்ன சொல்கிறாங்க. டே ஐ மிஸ் யூ அப்படி சொல்கிறாங்க. இது கேட்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் நான் ட்ரைவ் பண்ணிட்டு அப்புறம் பேசவா சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் டேவோட ஃபேஸ் பார்க்குறாங்க. ஜிமினோட ஃபேஸ் பார்க்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவர் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. எப்போ வருவாங்க ஒயன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. சூன் வந்துடுவாங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னா ஒரு 6 மந்த் தான் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் நீ என்ன முடிவு பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. நான் என்னங்க முடிவு பண்ண சொல்கிறாங்க. இல்லை காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஜாப் போகலான்னு இருக்கா சொல்கிறாங்க. ஜாப்பா இல்லை லைஃப்பில் சொல்கிறாங்க. ஜிமின் என்ன சொல்கிறது தெரியாமல் அமைதியாக இருக்காங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. நீ தனியாக இருந்துருவியா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காங்க. அது சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் நீ தனியாக இருந்து பேசிட்டு கேட்குறாங்க. ஜிமினுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. நான் பார்த்துக்கிறேன் டே, என்னை பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஜிமினுக்கு டேக்கு என்ன சொல்கிறது, டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன்னா ஜிமினுக்கான டேஸ் வந்துட்டு இருக்கு. இங்கே பாரு சொல்லிட்டு டே தான் ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணுறாங்க. என்ன டே சொல்லுங்க சொல்கிறாங்க. உனக்கு யாரும் நினைக்காத, நான் இருக்கேன் ஓகேவா, உனக்கு என்னன்னாலும் நான் பண்ணுவேன், நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் டே சொல்லிட்டு ஜிமினா அப்படி டேஸ்ட்லாம் வைப் பண்ணிக்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அழகை பார்க்கவே முடியல அவரால், ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமினும் டேவும் அப்படியே காமாட்டி போக கார் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. காலேஜ் கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க. நான் உள்ளே வரவா சொல்லிட்டாங்க. வேணாட்டே நான் போயிட்டு வர சொல்லி ஜிமின் உள்ளே போயிடறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அவர் இன்னொரு பர்சனுக்கு சொந்தமானவங்க, நம்ம வந்துட்டு அப்படிலாம் பார்க்கக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் ஒரு டேஸ்ட்டில் வைப் பண்ணிக்கிறாங்க. அங்கிள் வந்துட்டு என்னை வந்துட்டு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க டேக்கு. அதுக்காக நம்ம வந்து டேவை ஆசைப்படலாமா, அது தப்பு இல்லையா, அவங்க இன்னொரு பர்சனுக்கு சொந்தமானவங்க, நம்ம போயிட்டு இப்படி ஆசைப்பட்டா அது எவ்வளோ பெரிய தப்பு சொல்லிட்டு ஜிமின் உள்ளே வராங்க. ஜிமின் அப்படி ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. ஜிமின் அனுப்புறாங்க. மேக் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி ஆசிரியவா சொல்லிட்டு போகலாம், அதுக்காக பயப்படுற நீ இதை டாப்பர் ஆச்சு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜிமின் ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. சொல்லு மேக் சொல்கிறாங்க. ஏன் நீ உன்னோட ஹஸ்பண்ட் எங்கள்கிட்ட இன்ட்ரோ பண்ணவே சொல்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யார்ட்டையும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம மெக்கு, ஃபிலிக்ஸ், யோன்ஜனன் 4 பேர் இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உங்களுக்கே தெரியல சொல்கிறாங்க. ஏன்டா நீ இப்படி மேரேஜ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து 1 இயருக்கு அப்புறம் நீ இப்போ ஆல்மோஸ்ட் 6 மந்த் முடிஞ்சிச்சு, இன்னமும் ஒரு 6 மந்த் போனதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்துட்டு அவர்கிட்ட போயிடுவோம், எங்கடா போவோம், என்னடா பண்ண போகிற சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் எனக்குன்னு ஒர்க் கிடைக்காதா சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எல்லாமே கிடைக்கும், ஆனால் உங்கள் லைஃப்பில் சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி இருக்க, நீ என்னடா பண்ண போகிற சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ரொம்ப கவலைப்படுறாங்க. பரவாயில்ல என்னமோ நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு என்னக்கிட்ட நம்ம ஜிமின் யோன்ஜின் சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே சரி பார்த்தாட்டே ஆஃபீஸுக்குள்ளே வராங்க. வந்து டேவோட ஃபேஸை சரியில்லை. ஜங்க் பார்க்குறாங்க. டேங் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பொண்ணு பார்க்குறா டே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி ஜெசிமா சொல்கிறாங்க. ஏன் டே ஒரு மாதிரி இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. பாரு நீ சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் நினச்சா கவலையாக இருக்குது சொல்கிறாங்க. என்னதுக்கு. ஆமாம் இல்லை இப்போ 6 மந்த்துக்கு அப்புறம் ஒயன் ரிட்டர்ன் ஆகிடுவா. ஒயன் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு மேரேஜ் நடக்கும் இல்லையா, அப்போ ஜிமின் என்ன பண்ண போகிறான் அவன் லைஃப்பில் சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஆண்டி எங்கள் இறந்ததுலேருந்து அவனை வெளில கூட்டிகிட்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பயமாக இருக்குது. அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை நான் உடைக்க போகிறேன். 2வது இங்கே ஜிமினும் பாவம் இல்லையா, என்ன பண்ண போகிறேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்டெலி வரைக்கும் குழந்த மாதிரி இருக்கா, நல்லா படிக்கிறான், அதெல்லாம் எல்லா டேலண்ட் இருக்குது. ஆனால் எப்போதும் லவ்க்காக எங்களோட பர்சனாக இருக்கா, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெஸ்ஸிக்கு ஒன்றும் என்ன பண்ண தெரியல. ஏன் நம்ம ஒய்யனும் டேவும் லவ் பண்ணுறாங்க. ஓகே ரொம்ப வருஷம் லவ் பண்ணுறாங்க. ஒய்யன் இப்போ மெடிக்கல் படிக்கிறதுக்காக போயிருக்கா, எங்கன்னா ஃபாரின் போயிருக்கா. ஓகேவா, நம்ம ஜிமினோட அப்பா அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. நம்ம டேவோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான். ஓகேவா, ஜிமினோட அப்பா அவங்க ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. அந்த ரீசனால் தான் அப்படியே வந்துட்டு நம்ம விட்டுக்கூடாது சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நம்ம டேவோட அப்பா வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. ஒரு கெஸ்ட்டாக ஒரு பையனை
கூட்டு வந்து கார்டியெல்லாம் நம்ம பார்த்துக்க வேணாம், டேரெக்டாக மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க டே வேறு வழியே இல்லாமல் நம்ம ஜிம்மில் மேரேஜ் பண்ணிட்டு அன்றைக்கி கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் வாங்கியிருப்பாரு. இந்த மாதிரி எனக்கும் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அப்பா வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க, என்னால் அப்பா பேச்சு இப்போ மறுத்து பேச முடியல, ஏன்னா பார்க்க அங்கிள் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரொம்ப டேயோட அப்பாவுக்கு. அவர் இறந்து போகிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி கேட்குறாரு, இறந்த அந்த சுச்சுவேஷன் இதெல்லாம் நினைக்கும் போது டே மேரேஜ் பண்ணியிருப்பாரு. சரி ஓகே 1 இயர் இந்த பையன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவான், நம்ம கூட இருக்கட்டும், ஃபைனல் இயர் தானே படிக்கிறான், ஃபைனல் முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஜாப் கிடச்சிடும், லைஃப் செட்டில் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம பையனை மேரேஜ் பண்ணிக்கலாம் வீட்டில் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்படி தான் இவங்க மேரேஜ் நடந்திருக்கும். இதை டேக்கு இப்போ நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு, அதுக்காக நீ பையனை ஏமாற்ற முடியாது சொல்கிறாங்க, இல்லை அது சொல்கிறாங்க. இங்கே பாரு, நல்லா யோசிச்சுக்க ஓகேவா, ஏன்னா ஜஸ்ட் இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், உனக்கே புரியும், அவனோட சின்ன பையன் அப்படி இல்லாமல் பையன் உனக்காக இருக்கால சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறேன்பா. டேவும் அமைதியாகிறாங்க. ஆனால் என்னவோ தெரியல, ஜிம்னுக்கு டே அழுதாலே ரொம்ப கஷ்டமாயிரும். சாரி டேக்கு ஜிம்னு அழுதாலே கஷ்டமாயிரும். இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ ஜிம்னு அதிகமாக அழகதில்லை, எதுக்காகவும் நம்ம இப்படி இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங் ஆகிக்கணும், தன்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்காரு. இப்போது இந்த பக்கம் ஜிம் நல்லா எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அப்படி டயர்டாக இருக்கா, ஜிம் பார்க்குறாங்க, பேசாமல் வீட்டுக்கு போவோம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்களாம் பார்க்குறாங்க, எதிரடா போகிற சொல்கிறாங்க, நான் பஸ்ஸில் போகிற சொல்கிறாங்க, பஸ்ஸில் சரி ஓகே சொல்லிட்டு அவங்க பஸ் எடுத்து விட்டுறாங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க. அதனால ஜிமின் மட்டும் தான் வீட்டிலேருந்து வராரு. ஜிமின் போயிட்டு ஒரு பஸ்ஸில் ஏறாரு, அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. பஸ்ஸில் போகும்போது ஒரு மாதிரி மெமரிஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அவருக்கு அது லவ் இதெல்லாம் என்னன்னே தெரியாது, எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப எப்படின்னா நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்பாரு. அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பியாக பார்த்துருப்பாங்க, ஜிமினுக்கு அவ்வளோ லவ் கேர் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஜிமினுக்கு பெரிய விஷயமா வெளில மற்றவங்களாம் கூட அதிகமாக பழக கூட மாட்டார், ஃப்ரெண்ட்ஸை தவிர ஃபேமிலி தவிர. இப்போ தான் நம்ம டே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் டேவை ஜிமினுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு 2 months வரைக்கும் நார்மலாக பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் டேவோட இந்த கேரிங் சைடு பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மாவே பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். அதில் ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஆனாலும் கரெக்டு நம்ம டே வந்து நம்ம கூட கான்ட்ராக்ட் மேரேஜ் இருக்காங்க, அவங்க நம்ம அவங்ககிட்ட நம்ம ஆசைப்படவோ இல்லை வேறு மாதிரி நடந்துக்கக்கூடாது, ரொம்ப தப்பு சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு ஒரு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. ஃபைனலாக இங்கே நம்ம ஜிமின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. டேவோட அம்மா ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஜிமின் மேலே. ஜிமின்னு சொல்கிறாங்க, ஆண்டி சொல்கிறாங்க, எக்ஸாம் நல்லா எழுதுனா ஆண்டி சொல்கிறாங்க, அந்த பக்குட்டி சொல்லிட்டு இப்போ ஜிமினுக்கு தான் ஜூஸ் கொடுக்குறாங்க. ஜிமினும் குடிச்சிட்டு இருக்காரு, அமைதியாக இருக்காரு. இந்த எக்ஸாம் முடிஞ்சது என்னப்பா பண்ண போகிற சொல்கிறாங்க, லீவ் வரல உனக்கு 1 week சொல்கிறாங்க. ஆண்டி அது நான் கிராமத்துக்கு போகிற சொல்கிறாங்க, கிராமத்துக்கு அங்கே இருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, அங்கே அப்பா அம்மா இருந்த வீடு, நாங்களாம் இருந்த வீடு ஒன்று இருக்குது, அப்பப்போ நாங்கள் அப்பா அம்மா நாங்களாம் வந்து வெக்கேஷனுக்கு போவாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு சொல்கிறாங்க, நீ தனியாக போய் என்னப்பா பண்ண போகிற, இது கூட அப்பா அம்மா தாங்க போனேன் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா போகிறோம், போயிட்டு ஒரு 1 week அங்கே ஸ்டே பண்ணிட்டு வரட்டா சொல்லி கேட்குறாங்க. சரி அப்படி போனால் ஜிமினுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் போல சொல்லிட்டு டேவோட அம்மாவும் சரிப்பா போயிட்டு வர சொல்கிறாங்க. சரி ஓகே ஆண்டி, நான் கிளம்புவா சொல்கிறாங்க, இப்போவே வர சொல்கிறாங்க. அம்மா ஆண்டி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம டேவோட அம்மாவும் ஜிமினுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. சரி பத்திரம் போயிட்டு வர சொல்கிறாங்க. டே கிட்ட சொல்கிறாங்க, நான் சொல்லிடுறேன் ஆண்டி சொல்லிட்டு நம்ம ஜிமினும் அப்படியே வந்துட்டு டேரெக்டாக நம்ம என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே அவங்களாம் ரெடியாக இருக்காங்க, போகலாமாடா சொல்கிறாங்க. போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ ரெடியாகிறாங்க. ரெடி ஆகிட்டு கரெக்ட் டேரெக்டாக ஒரு வில்லேஜ் தான் போகிறாங்க. ஒரு பூசானில் ஒரு பெரிய வில்லேஜ் ஓகே, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வில்லேஜில் போய்ட்டு ஒரு பெரிய வீடு, வீடு வந்துட்டு எப்படி இருக்குது சொல்கிறாங்க. தெரியல, நம்ம போய் க்ளீன் பண்ண போல சொல்லிட்டு போல வராங்க. வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க. வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க, ரொம்ப அமைதியாக எவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம், நான் அப்பா அம்மா எல்லாம் இங்கே தான் என்ன சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட செட்டில் ஆகிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஆனால் இங்கே நெட்ஒர்க் கிடைக்காது சொல்கிறாங்க. நெட்ஒர்க் கிடைக்காதா, சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை சொல்லிட்டு இங்கே உள்ள சிம், அதாவது இங்கே ஒரு நெட்ஒர்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணால் தான் நெட்ஒர்க் கிடைக்கும் சொல்கிறாங்க. அப்படியா, நம்ம வசதி வேறு ஒன்றாச்சு, சரி பரவாயில்ல வாங்க சொல்லிட்டு அது எதுக்கு நம்மளுக்கு, நம்ம ஒன்றா இருக்கமே சொல்லிட்டு நம்ம இவங்க எல்லோரும் ரொம்ப ஃபன் பண்ணுறாங்க, ஒன்றா குக் பண்ணி சாப்பிட்றது சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே ஃபிஷ்லாம் பிடிக்கிறாங்க. ஜிமின் ஃபிஷ் பிடிக்க தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்க தெரியும் சொல்லி ஜிமின் ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சி கொடுக்குறாங்க. ஆனால் ஜிமின் சாப்பிட மாட்டார் ஃபிஷ்ஷை. ஸோ இவங்களாம் குக் பண்ணி சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம், அங்கே நிறைய அவனா ஒரு மாதிரி போர் செட்டெல்லாம் இருக்குது, அங்கே தண்ணிலாம் வந்து பிடிச்சிருவா, குளிக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்குது அவங்களுக்கு. ஒன்றும் ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ 1 day போயிட்டு நெக்ஸ்ட் இன்றைக்கி 1 day நைட்டு தான்டா நம்ம டே வராங்க. அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, எங்கே ஜிமினை காணும் சொல்கிறாங்க. ஜிமின் எப்போ வரும்போது இங்கே சோஃபாவில் உட்காந்துருப்பாரு ஹாலில் அவங்க அம்மா கூட காணும் சொல்கிறாங்க. ஓ அதுவா, ஜிமின் ஊருக்கு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. ஊருக்கா, என்னம்மா சொல்கிறதுக்கு. ஆமாப்பா ஊருக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்கிறதுக்கு. ஆமாப்பா அவன் ஊருக்கு போயிட்டான், ஏன்னா அங்கே வந்துட்டு உனக்கு அவங்க வீடு ஒன்று இருக்கா அவன் வில்லேஜில், அதில் தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு சொன்னான் சொல்லிட்டு தனியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. சொல்கிறேன்னு சொன்னால் நீ மறந்துருப்பானு என்னமோ சரி வீடு அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே ரூமுக்கு போயிடறாங்க. ரூமுக்கு போயிட்டு ஜிமினுக்கு கால் பண்ணுறாங்க. ஜிமினோட ஃபோன் ரீச் ஆகலை. என்னாச்சு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. சரி ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஒயன் ஃபோன் பண்ணுறா, ஹலோ சொல்கிறாங்க. இப்போ ஒயன்ட்டு டே பேசிட்டு இருக்காங்க. சொல்லுவோம் என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுற டே சொல்கிறாங்க. சும்மா தான் இருக்கா சொல்கிறாங்க. அப்புறம் ஜிமின் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஜிமின் வில்லேஜுக்கு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. வில்லேஜ் போயிருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஒயன் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஆமாட்டே ஜிமின் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியல ஒயன், நான் கேட்டேன் ஜாபுக்கு போகணும்னு சொல்கிறாங்க, வேறு என்ன பண்ணணும்னு தெரியல சொல்லி கேட்குறாங்க. பாவம் இல்லை சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் சொல்கிறாங்க. அது டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் இருக்கும்போது ஜிமினுக்கு யாரும் இல்லாமல் போயிடுவாங்களா என்ன சொல்லிட்டு
ஒயன்ட்டே ஒரு மாதிரி நினச்சிருக்காங்க. ஆனால் ஒயன் ஃபேமிலி பெரிய ஃபேமிலியில் ஓகேவா. எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, அவருக்கு வந்து ஒரு அத்தை பையன் கூட இருக்காங்க, அது ஜெயஹோப். ஒயனோட அண்ணன் வந்து ஜஷுகா. அவங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி தான், ரிச்சான ஃபேமிலி. ஆனால் ஒயன் பார்க்குறாங்க, அதுக்காக சிம்பத்தில் யாருமே லவ் வரவே கூடாது, அது ரொம்ப தப்பு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்காங்க. நம்மளுக்கு ஜிமின் மேலே இருக்கிறது வந்துட்டு ஒரு ஒரு பாசம், அவ்வளோதான், அஃபெக்ஷன், அதை தாண்டி எதுவும் இல்லை. ஏன்னா ஒரு இன்னசென்ட்டாக இருக்கான், அந்த ரீசன் சொல்லிட்டேவும் அவரே கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாரு. முன்னாடி மாதிரி ஒரு ஒயன் கூட அவரால் அதிகமாக ஃபோன் பேச முடியல, ஏன்னா எங்கேயோ அவருக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. சரி ஓகே சொல்லிட்டு அமைதியாக இந்த பக்கம் நம்ம ஒயன் மாதிரி டேக்காக நான் எதுவுமே பண்ணல, டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. நான் சொல்கிறதே இப்போ ஒயன் டே கேட்பாங்க. அப்போ ஆகும் நம்ம படித்து முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக பார்த்துக்கணும். நம்ம ஒயன் நினைக்கிறா இப்படி தான் டெஸ்ட் போயிட்டுருக்கு. அப்படி இன்னொரு சைடு பார்த்தா ஏன்டா ஜெயகோப்பு சொல்கிறாங்க, சொல்லி சுகா சொல்கிறாங்க, உனக்கு மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாவில் சொல்கிறாங்க. ஏன்டா நீயே இப்போ தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க, நீயும் சோயாவும் மேரேஜ் பண்ணிட்டீங்களா, அந்த நீ ஹாப்பியாக இருக்கிறது பாடுறா சொல்கிறாங்க. இல்லை சொல்லு என் தங்கச்சிக்கிற ஒயன் உனக்கு க்ரஷ் தான் சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா அப்புறம் எப்படி சொல்கிறாங்க, அவளுக்கு ஓகே டேவ் தாண்டா பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகோப் சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க உனக்கு மாமா பொண்ணு சொல்கிறாங்க, மாமா பொண்ணு தான், இருந்தாலும் மாமா பொண்ணுக்காக மேரேஜ் பண்ணிக்க முடியுமா, அவளுக்கு பிடிக்கணும்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயகோப் சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஜிமின் சைடு பார்த்தோன்னா ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனாலும் ஜிமினுக்கு லைட்டாக டேவ் மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா எவ்ரிடேக்கு ரொம்ப கேர் பண்ணி பார்த்து வர, பக்கத்து தூங்க வர, அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் இதான் நல்லது, இப்போ வந்து பழகிக்கணும் எப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படி எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் டேக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ஜிமின் இல்லாமல். எப்போதுமே ஜிமின் மேரேஜ் ஆனது டேவை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருப்பார், எப்படின்னா தூக்கத்தை ஹக் பண்ணிட்டு அது டேக்கு பிடிக்கும். சரி ஓகே சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, பக்கத்தில் இல்லாமல் இருக்குது, ரூமே எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது, அவருக்கு அந்த இது பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. எப்போ ஒரு ஜிமின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வச்சுட்டே இருக்காங்க. இங்கே கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது, டெஸ்ட் போயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 6 days ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் அவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க அங்கே, ஏன்னா நெக்ஸ்ட் டே காலேஜ். ஸோ ஜிம்முக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. டேவோட அம்மா பார்க்குறாங்க, எனக்கு இந்த ஜிம்னு இல்லாமல் வீடு மாதிரி இருக்குல்ல அதில் சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், ஆமாங்க எப்போதும் ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரொம்ப குவாய்ட்டாக ரொம்ப ஒரு மாதிரி இருந்தான், அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் எப்போதும் நல்லா பேசிட்டே இருப்பானா, ஆண்டி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணி சொல்லிட்டே இருப்பான். இப்போ இல்லாமல் குழந்தை வீட்டில் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. சரி வந்துடுவான் சொல்கிறாங்க. அதான் இன்றைக்கி வந்துடுவான், அவனுக்கு நெட்ஒர்க் வேறு கிடைக்கல, அதனால ஃபோனே பேச முடியல சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு வந்துடுவான் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஈவினிங் தானே நம்ம டேவோட அம்மா டேவோட அப்பா 3 பேரும் உட்காந்துட்டு லிவிங் ரூமில். அந்த லிவிங் ரூமில் அவங்க உட்காந்துட்டு இருக்கா. இப்போ கார் சத்தம் கேட்குது. நம்ம ஒரு மைடு பார்க்குறாங்க, ஜிமின் சார் வந்துட்டாங்க நினைக்க சொல்லிட்டு அவங்க வெளியே போகிறாங்க. போய் பார்த்தா ஜிமின் தான் அவங்க இறங்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பாய் சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. பாய் சொல்லிட்டு பத்திரமா போங்க சொல்லிட்டு ஜிமின் அப்படி பேக் எடுத்து உள்ள வராங்க. டேவோட அம்மா ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, ஆண்டி சொல்கிறாங்க எப்படி பார்க்க சொல்கிறாங்க, நல்லா இருக்கா ஆண்டி சொல்கிறாங்க. ஐயோ உங்கள் பாரு என்ன ரொம்ப வெயில சுற்றுனியா, என்ன டேன் ஆகிட்ட ஸ்கின்லாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஆண்டி கொஞ்சம் என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. அப்படியா என்ஜாய் பண்ணியா, நீ ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்க சொல்லி ஜிமினோ டேவோட அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கா அவங்க உள்ள வாசல் கூட்டிட்டு வராங்க. இப்போ ஜிமினோ நான் அப்படி ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் ஆண்டி சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினோட அம்மா டேவோட அம்மா அங்கே பேசிட்டு இருக்கும்போது ரூமுக்கு போயிருப்பாரு. ஜிமின் மேலே போக ஜிமின் போய்ட்டு லக்கேஜை வச்சு ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. எப்படி இருக்கீங்க டே சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், எங்கே போயிட்டேன் நீ அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஊருக்கு போயிருந்தேன் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் என்கிட்ட சொல்லிட்டு போகிற சொல்கிறாங்க. அதுவா நீங்கள் பிஸியாக இருப்பீங்களா, நான் மறந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி நம்ம ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அமெரிக்காங்க. ஓகே டே எனக்கு ஃப்ரெஷ் ஆகணும், போயிட்டு வர அவனை போய் ஃப்ரெஷ் ஆகிட்டா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி போ சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இப்போ ரிலாக்ஸாக இருக்கும் அவர் பார்த்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்குது, ஏன்னே தெரியல. இப்போ ஜிமின் போயிட்டு அழகாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வராங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வந்துட்டு ஓகே டே எனக்கு பசிக்குது, நான் கீழே போய் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு டேவும் நானும் வர சொல்லிட்டு கீழே வராங்க. இப்போ ஜிமின் டேவோட அம்மா தான் ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. வாப்பா சாப்பிட சொல்கிறாங்க. ஜிமினும் 1 week அப்புறம் உங்கள் ஃபுட்டை சாப்பிட்றாண்டி சொல்லிட்டு நம்ம ஜிமின் க்யூட்டாக சாப்பிட்ருக்காங்க. ஜிமின் நாங்கள் ஹாப்பியாக இருந்துச்சாப்பா சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா கேட்குறாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு அங்கிள் அப்படி ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. அங்கே பாரு டே தான் ரொம்ப மிஸ் பண்ணா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியா டே ஏன்னா அவங்களை டார்ச்சர் பண்ணாமல் இருந்தேன் நான் சொல்கிறேன். நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ எப்போ என்ன டார்ச்சர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இல்லை டெய்லி உங்களுக்கு என்ன வேலை வச்சுட்டே இருக்கேன்னா என்ன காலேஜ் கூட்டிகிட்டு போகிற வேலை நிறைய இருக்குல்ல உங்களுக்கு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குப்பா, அவங்களை கூட்டிகிட்டு போகிற என்ன தப்பு இருக்குது ரொம்ப டேவோட அப்பா கேட்குறாங்க. டேவோட அம்மாவும் அதான் என்ன சொல்கிறாங்க. பரவாயில்ல ஆண்டி சும்மா சொல்லிட்டு ஜிமின் விட்டுறாங்க. இப்போ ஜிமின் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துடுறாங்கடா. டே வந்து பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க தூங்கணும் சொல்கிறாங்க. தூங்க டே சொல்கிறாங்க. இல்லை நீ என் கூட தூங்கணும் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க எனக்கு தூக்கம் வருது வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை டே சொல்கிறாங்க வான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கிட்ட போகிறாங்க. டே அப்படி ஜிமின் கிட்ட ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு இப்படி தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஹக் பண்ணி தூங்குறாரு, அவ்வளோதான். இப்போ டே அண்ட் ஜிமின் 2 பேரும் வந்து தூங்குறாங்கடா. ஜிமின் எதுவும் சொல்லல. ஏன் டேக்கு என்னாச்சு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஃபீவரோ அப்படி ஜிமின் கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை சொல்லிட்டு டேவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஜிமின் எதுவும் சொல்லாமல் அப்படியே தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிமின் எப்பவும் போல காலேஜ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ டேக் எப்படின்னா ஜிமின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தோணுது, தனியாக விட மனசு இல்லை. ஜிமின் ட்ராப் பண்ணுவா சொல்கிறாங்க. இல்லை டே நான் போகிறேன், இல்லை நானே ட்ராப் பண்ணுறேன் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஸ்டார்டிங்கில் டேக்கு ஜிமினை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், ஏன்னா ஒன்றா கூட்டிட்டு போனால் யாரும் தப்பாக நினச்சிடுவாங்களா பார்த்துருவாங்க சொல்லிட்டு. ஏன்னா இதே காலேஜ் தான் டே படிச்சிருப்பாங்க ஓகேவா, சீனியராக படிச்சிருப்பாரு. அந்த ரீசனால் இங்கே யாரோ பார்த்தா ஒரு மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும்.
இப்போது டே தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்து காலேஜில் விட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாய் டே சொல்கிறாங்க. பாய் சொல்கிறாங்க. டே வந்து பார்க்குறாங்க, எனக்கு ஒன்று விடவே மனசு இல்லை. இந்த 1 வீக் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏதோ நான் எம்டியாக அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஃபைனலாக நம்ம ஜிமின் எப்பவும் போல காலேஜ் வந்து போயிட்டுருக்காங்க. ஜிமினுக்கு டே கேரிங்காக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. டே கூடவே இருக்கணும்னு ஆசை. ஆனால் தப்பு சொல்லிட்டு அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு கரெக்டாக. ஏன்னா நம்ம ஒயனுக்கு வந்து டே இருக்காங்களே, டேக்காக ஒயன் வெயிட் பண்ணுறாங்களே, அது கரெக்டாக சொல்லிட்டு இப்படி தான் டெஸ்ட் போயிட்டே இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ஜிமின் எப்படின்னா ஒரு 4 மந்த்ஸ் தாண்டிடுச்சு. இல்லை 2 மந்த்ஸ் கூட காலேஜுக்கு இருக்குது. ஜிமின் என்ன பண்ணிட்டாங்கன்னா டே அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லி ஜிமின் சொல்லிட்டாங்க, எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு? ஆமாம், நான் கூட ஒன்றா சேர்ந்து ஸ்டே பண்ணிக்கிறேன் டே, நீங்கள் வந்துட்டு இங்கே இருந்துக்கோங்க சொல்லிட்டாங்க. நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை ஜிமின் சொல்லிட்டாங்க, இல்லை டே நீங்கள் போங்க, நான் இங்கே இருக்கிறேன் சொல்லிட்டு ஜிமின் தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா இது வந்து என்னோட வீடு, ஓகே, அந்த அப்பார்ட்மெண்ட் தான். டே வந்து ஜிம்மில் பிக் பண்ண தான் வந்திருப்பாங்க. ஜிம்மில் இந்த மாதிரி சொல்ல, டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ வேணா நான் வீட்டுக்கு போய் நான் கூட்டிகிட்டு வந்து விடுறேன் நெக்ஸ்ட் டே சொல்கிறாங்க. இல்லை நான் இங்கே போங்க சொல்லி ஜிம்மில் இருந்துக்கிறாங்க. நான் வேணா வெயிட் பண்ணி கூப்பிட்டு போவா? இல்லை டே நீங்கள் போங்க சொல்கிறாங்க. ஜிம்மிலுக்கு ஒரு மாதிரி இருக்குது, டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் தள்ளி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜிம்மின் பார்க்குறாங்க, இப்போ தள்ளி போகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு நம்ம பெரியும் போது சொல்லிட்டு ஜிம்மின் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறாரு. இந்த பக்கம் டேக்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மின் ஏன் தள்ளி போகிறாங்கன்னு அவருக்கு தெரியல. சரி டேக்கு ஜிம்மின் 2 டேஸ் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமும் டேஸ் போயிட்டே இருக்குது. டேக்கு வந்து ஜிம்மின் கூட வெளில போகணும் ஆசை, ஆனால் ஜிம்மின் வந்து வெளில வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, இவர் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காரு. நம்ம டே பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, சொல்லுங்க டே சொல்கிறாங்க. ஏன் ஜிமின் உண்மையை நான் என்ன இக்னோர் பண்ணுறேன் சொல்லி கேட்குறாங்க. நான் ஏன் உங்களை இக்னோர் பண்ண போகிறேன்? நீங்கள் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப கைண்டு. உண்மையாக சொல்லலாம், உங்கள் கூட இருக்கிற பாஸ் எல்லாமே ரொம்ப லக்கி சொல்கிறாங்க. என்ன இருக்காமல் ரொம்ப லக்கி, உங்கள் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் எல்லாருக்கும் அந்த லக்கி சாம்பிள் கிடைக்காதுல சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு வேளை உனக்கு அந்த லக்கி சாம்பிள் வேணுமா என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நோ அப்படி ஜிமின் தான் ஆசைப்படுறா, ஒரு மாதிரி அழறாங்க. ஆசைப்படுறது எல்லாத்தையும் அலையை நினைக்கக்கூடாது, தப்பு அப்படி ஜிமின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு அப்படியே பாதி புரிஞ்சது ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு ஜிமின் சொல்கிறாங்க. டே இங்கே பாருங்கள், எக்ஸாம் வருது, என்னை ஃபோக்கஸ் பண்ண விடுங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க சொல்லி ஜிமின் போயிடாரு. டேக்கு நான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி. இப்போ ஒய்யன் நம்ம சுகாக்கு தான் ஃபோன் பண்ணுறா. சுகா சொல்கிறாங்க, சொல்கிறாங்க டே என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேறாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் சரி ஓகே நான் கேட்குறேன் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இப்போ நம்ம சுகா தானே டேரக்டர் டேக் கால் பண்ணுறாங்க. டே சொல்கிறாங்க, சொல்லி சுகா சொல்கிறாங்க, என்ன இப்போ ஜிமினுக்கு இப்போ சரியாக ஒய்யன்கிட்ட பேச மாட்டேறியாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. இப்போது டேக் ஒரு மாதிரி இருக்குது. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அமைதி வச்சுறாரு, ஃபோன் வச்சுறாரு, எதுவுமே சொல்ல மாட்டாரு. என்ன நினச்சிட்டு இருக்கான் இவன் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகுறாங்க. நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்லாம் தேடிட்டு இருக்காங்க. எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் நிறைய கண்ட்ரி பார்த்துருக்காங்க. எந்த கண்ட்ரியில் அப்ளை பண்ணுவோம், நம்மளுக்கு எங்கே கிடைக்குது அங்கே போயிடும் சொல்லிட்டு ஜிமின் தான் கொரியா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொரியாவில்னு நம்மளுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அது இல்லாமல் அங்கிள் ஆண்டி வேறு எப்படி என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க, பாவம் வேண்டாம், அவங்க பாவம் ஒயனுக்கு வரும்போது டே வந்துட்டு ஒயன் என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ ரொம்ப கஷ்டமாகிடும் சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்னமோ யோசிக்கிற ஒரு மைண்டுக்குள்ளே. இந்த பக்கம் டே அவருக்கு ஜிமினை விட்டே கொடுக்கூடாதுன்ற அளவுக்கு மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிடுறாரு. அந்தளவுக்கு அவருக்கு இருக்குது. ஏன்னா ஜிமின் இல்லாமல் அவரால் இருக்க முடியல. இவ்வளோ டேஸில் டே ஜிம்மில் பார்த்துக்கிறத விட ஜிமின் தான் டே அதிகமாக கேர் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாதிரி கேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. அதுதான் இப்போ பெரிய விஷயமே. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா நம்ம டேஸ் போக டே விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ நான் படிக்கும்போது கூட இப்போ படிச்சுட்டு வேறு ஒரு ரூமில் போய் தூங்கிடுறாரு. கேட்டால் ஸ்டடி பண்ண அப்படியே அங்கே தூங்கிட்டு அப்படியே ரீசன் சொல்லிட்டு இருக்காரு. டே நம்ம ஜிமின் தூங்கினாலும் கூட அப்படியே தூக்கிட்டு வந்து ரூமில் படுக்க வச்சுக்கிறாரு. இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஜிமினுக்கு லாஸ்ட் டே கிராஜுவேட் ஓகேவா. கிராஜுவேட்டை முடிக்கிறப்போ நம்ம டேவோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக நல்ல வேலை ஆன்ட்டி எங்கள் அதெல்லாம் அவங்களோட பார்க்கன்னா அப்புறம் மிஸ்ஸஸ் பார்க்குறாங்களோ அவங்க வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க சொல்லிட்டு அவங்க டேவோட அம்மா நினைக்கிறாங்க. இவர் கிராஜுவேட் ஆனதில் ரொம்ப ஹாப்பி. இங்கே பார்ப்பா ஜிமின் சொல்லி இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்டி எனக்கு ஒர்க் எங்கே கிடைக்க போகுதுன்னு தெரியல சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஒர்க்காக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே உனக்கு ஒர்க் பண்ண ஆசையாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்குப்பா நீ வெளில போய் ஒர்க் பண்ணணும், இங்கே ஒர்க் பண்ணலாமே நம்ம கம்பெனியில் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு வெளில ஒர்க் பண்ண ஆசை இருக்குது, வெளில ஒர்க் பண்ணணும் ஆசை தப்பு இல்லை சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நீ எக்ஸாமுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன், கொஞ்சம் டேஸ்க்கு ரெஸ்ட் எடுத்து சொல்கிறாங்க. இல்லாண்டி அது பரவாயில்ல சொல்கிறாங்க. ஏன்னா 4 இடம் உங்கள் கான்ட்ராக்ட் முடிய போகுது. ஜிமினோட கிராஜுவேட்டுக்கு அடுத்த தான் கான்ட்ராக்ட் வந்து முடியணும்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். ஜிமின் பார்க்குறாங்க. எப்படி சொல்லிட்டு தெரியாமல் இருக்குது. இப்போ ரூம் வந்து லக்கேஜில் பேக் பண்ணுறாங்க. இங்கே டே தான் அப்படியே விண்டோஸ் நின்றுட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. எதுவுமே சொல்லல, அப்படியே டியர்ஸாக வந்துட்டு இருக்கு. இங்கே ஜிமின் பார்க்குறாங்க. டேங்க அப்படி கூப்பிட்றாங்க. டே திரும்புறாங்க. இந்தாங்க சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் கொடுக்குறாங்க. ஜிமினுக்கு அப்படி டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் டே சொல்கிறாங்க. ஜிமின் டேவை பார்க்கவே இல்லை, அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிட்டே சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபேஸை கட் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் என்ன சொல்லி கேட்குறாங்க. என்னை விட்டு போகணுமா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் போகணும், அதானே கரெக்டாக எவ்வளோ சொல்கிறாங்க. அப்படியா என்னை விட்டு போகணுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. டே எதுவும் சொல்லாமா எப்போவுமே இந்த டே உனக்கு வேணாலும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா, ஒரு பொண்ணு உங்களாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பொண்ணை சீட் பண்ணீங்க, அது ரொம்ப தப்பு ஓகேவா சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு எவ்ரி டேஸ் பேர்டனாக இருந்திருப்பேன், இப்போ அதுலேருந்து வெளில வந்துட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் அதுலேருந்து கொஞ்சம் வெளில போகிறேன்ல சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்றைக்குமே என்னோட பேர்டனை நினச்சதே இல்லை சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே தேங்க்யூ. அது
அது உங்களோட பெரிய மனசு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. டேக்கு என்ன சொல்கிறதே தெரியல. இங்கே பாரு ஜிமின் சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் ஆண்டி எங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க உங்கள் லவ் நீங்கள் சொல்லும்போது. ஓகேவா, நீங்கள் இவ்வளோ ஏச லவ் பண்ணுறீங்க, ஸோ கண்டிப்பாக ஆண்டி எங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. புரியுதா சொல்லி ஜிமின் அப்படியே வந்துட்டு டேவோட ஹேண்ட் எடுத்து விட்டுட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பருக்கு சைனும் பண்ணி வச்சுட்டு லக்கேஜ் எடுத்து கீழே இறங்குறாங்க. ஜிமின் எதுவுமே டே எதுவுமே சொல்லும்போது பெட்லேயே உட்காந்து அப்படியே அழுவ ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் டேவோட அப்பா அம்மா தான் இருக்காங்க. ஜிமின் சொல்கிறாங்க, ஆண்டி அங்கிள் சொல்கிறாங்க, என்னப்பா பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க. இப்போது நம்ம டேவோட அப்பா அம்மா கிட்ட ஜிமின் அவங்க மேரேஜ் டே அன்றைக்கி நடந்தது அப்படி சொல்லிடுறாங்க. ஜிமின் அவங்களால தாங்க முடியும், என்னப்பா சொல்கிறதுக்கு. ஆமாம் ஆண்டி, டேக்கு வந்துட்டு வேறு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்துச்சா, நீங்கள் சடனாக வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டிங்களா, அவர் பாவம் இல்லையா, அதனால தான் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லி ஜிமின் சொல்ல. டேக்கு ஒரு அவங்க டேவோட அப்பா அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் என்னப்பா பேசுகிறா சொல்கிறாங்க. டேவோட அப்பா கோவம் வருது. டேங்க அப்படி கத்துறாங்க. இப்போது டே தான் அப்படி கீழே இறங்கி வராரு. கண்ணில் அவ்வளோ டேஸ் இருக்குது. இங்கே பாரு என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணியிருக்க நீ சொல்லி கேட்குறாங்க. டேட் அப்படி சொல்கிறாங்க, என்ன பண்ணியிருக்க நீ சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்ம ஜிமின் டே தான் பார்க்குறாங்க. டேட் அதை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் அவங்க மேலே கோவப்படாதீங்க, உங்களுக்கு தப்பு இல்லை அங்கிள், அவங்க ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறாங்க அங்கிள், சடனாக நீங்கள் எடுத்து முடிவுனால உங்கள் பேச்சு மறுத்து பேச முடியாமல் தான் அப்படி அங்கிள் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் அங்கிள் அவங்க மேலே கோவப்படாதீங்க, நீங்கள் எனக்கு எதுனா பண்ணு நினச்சிங்கன்னா டே மேலே கோவப்படாமல் இருங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. நான் டேவோட அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதே புரியல. ஏன்னா டேவோட அம்மா அந்த மொத்த ஸ்டோரியும் கேட்குறாங்க. டேவும் நம்ம ஏன்னா லவ் பண்ணி ரொம்ப வருஷமாக லவ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லும்போது உங்களுக்கு புரியுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ எங்கே பார்ப்பா, சரி டேவோட ஒய்ஃப் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இன்னொரு பையனை இருக்கலாம்ல, உங்களுக்கு உனக்கு நாங்கள் இருக்கோம், அவனுக்கு என்ன வேணும் சொல்லி நாங்கள் பண்ணுறோம், உனக்கு வேறு மேரேஜ்னாலும் பண்ணலாம், இல்லை நீ ஜாப் போனாலும் போ, இல்லை கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி என்னன்னாலும் சொல்லு ஜிமின் நாங்கள் பண்ணுறோம் சொல்கிறாங்க. வேண்டாம் ஆண்டி அங்கிள், நீங்கள் எனக்கு நிறைய பண்ணிட்டீங்க, எனக்கு அதுவே போதும், நீங்கள் நிறைய லவ் கேர் கொடுத்துருக்கீங்க, ஈவன் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் கூட எங்களை இப்படி பார்த்துருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் அவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க, எனக்கு நான் மறக்கவே மாட்டேன் லைஃப்பில் உங்களை சொல்கிறாங்க. டேவோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஹக் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு ஃபீலிங்ஸோட விளையாட்டுமா சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் உங்களை எந்த தப்புமே இல்லை, எனக்கு எதுவும் கஷ்டம் இல்லை, எனக்கு டே ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க, அவங்க எந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி பேசினதோ என்கிட்ட ஆசை வார்த்தை காட்டி மயக்கிறதோ அப்படிலாம் கிடையாது சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு டேவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னதுக்கு சரியாக மயக்கன்னு சொல்லக்கூடாது, இம்ப்ரெஸ் பண்ணதே இல்லை, அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல அங்கிள், என்ன சீட் பண்ணவே இல்லை, அவர் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பாவுக்கு புரியுது. சரி ஓகே சொல்லிட்டு நான் நம்ம டே பார்க்கும்போது தப்பு இல்லை சொல்லிட்டு புரியுது, ஆனால் டே தான் அப்படி உடஞ்சி போய் எழுதிட்டு இருக்காங்க. சரி ஓகேப்பா நீ அட்லீஸ்ட் வந்துட்டு இங்கே இருக்கலாம்ல சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் எனக்கு வெளில ஃபாரின் போய் ஜாப் பார்க்கணும் ஆசை, ஆனால் இப்போதைக்கு எங்கேயும் கிடைக்கல, இப்போதைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில தங்கி நாங்கள் எல்லோரும் ஒரே கம்பெனிக்கு ஒன்றா ஜாப் போகலான்னு இருக்கோம் சொல்கிறாங்க. ஜாப்க்கு எங்கே சொல்கிறாங்க, ஒரு கம்பெனி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு நீங்கள் சேஃபாக போக சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நீ எங்கே பாரு அங்கிள் ஆண்டி இருக்கும், என்றைக்கு தான் நீங்கள் வரலாம் ஓகேவா, எப்போதும் உனக்கு அந்த வீட்டோட டோர் ஓப்பனில் தான் இருக்கும் உனக்காக சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியுது ஜிமின் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அந்த முடிவு ரொம்ப அக்செப்ட் பண்ண சொல்லிட்டு சரி ஜிமின் ஓகே அங்கிள் போயிட்டு வர சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் டேவோட அம்மா பார்க்குறாங்க, என்னடா இதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, என்ன இதெல்லாம் நீ முன்னாடி சொல்லிக்க கூடாதாடா சொல்கிறாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க. சரி ஓகே உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படி தானே, உனக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணுறா, ஒரு பொண்ணு ஏமாற்றக்கூடாதான், தப்பு தான் ஓகே, அவள் எப்போ வர சொல்கிறாங்க, அவள் இன்னும் 1 வீக்கில் வரமா சொல்கிறாங்க. சரி ஓகே மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறோம் சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாகவே இல்லை. எங்கள் டேவோட அப்பா நம்ம சுகர் அப்பாட்ட பேசிடுறாங்க, மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. எங்கள் டே எதுவுமே சொல்லலை, ஏன்னா ஜிமின் வந்து எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்க இல்லையா, இப்போ என்ன சொல்கிறது என்ன பேசுறது அவருக்கு எதுவுமே புரியல, அமைதியாக இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் ரொம்ப அழுறாங்க. ஏன்டா அப்படி அழுற சொல்கிறாங்க, எனக்கு தெரியலடா சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ தானே எல்லாம் முடிவெடுத்தா சொல்கிறாங்க. இல்லை அவங்க வந்துட்டு பையனுக்கு தானே சொன்ன சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. இல்லை தப்பு இல்லை சார், நம்ம வந்து அந்த மாதிரி சீட் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு சொல்லிட்டு ஜிமின் தான். அப்படின்னா நான் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஒரு பேட் பர்சனாக இருக்க மாட்டேன், அது ரொம்ப தப்பு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே என்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. சரி ஓகே அழாத பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இவங்கள கம்ஃபர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேக்கு அந்த 1 வீக் ஹெல்ல இருக்க மாதிரி இருக்குது அந்த வீட்டில் இருக்கிறது, ஜிமின் இல்லாமல் ஒரு இருக்கிறது. ஏன்னா டே வந்து இப்போ ரொம்ப டீப்பாக ஃபாலோ ஆயிருப்பாங்க ஜிமின் மேலே. அவருக்கு எப்படி சொல்கிறது என்ன பண்ணுறது ஜிமின் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம இன்டெரக்டாக சொன்னாலும் புரியல, டேரெக்டாக சொல்லாமல் நான் என்ன பண்ணட்டும் சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. டேவோட நம்ம பார்க்குறாங்க. இங்கே பாரு உனக்கு பிடிச்ச மாதிரி மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டோமே, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்கு அப்படி ஏதோ இடி இந்த மாதிரி உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க சொல்லு என்ன சொல்லி கேட்குறாங்க. அம்மா எனக்கு ஜிமின் வேணும்னு சொல்கிறாங்க. டேவோட அம்மாவுக்கு கோவம் வருங்க. பாரு என்ன பண்ண தெரியாது, என்ன மாற்றி பேசிகிட்டு இருக்கா நீ, ஃபஸ்ட்டு ஓயான லவ் பண்ணியிருக்கா, ஜிமினை மேரேஜ் பண்ணி வைக்கும்போது கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்கா, இப்போ அவன் வந்து கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு போயிட்டான், நீ இப்போ என்னக்கா வந்துட்டு அவனை பிடிச்சது சொல்லிட்டு ஓயான கூட மேரேஜ் வர அரேஞ்ச் பண்ணுறா சொல்லிட்டு என்னடா நினச்சிட்டு இருக்கா நீ சொல்ல. டேவோட அம்மா கேட்குறாங்க. அம்மாங்க பாருங்கள் எனக்கு தெரியலம்மா, எனக்கு ஜிமின் வேணுமா, எல்லாமே இருக்க முடியாது சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற நீ சொல்கிறாங்க. இந்த 1 இயர் சொல்கிறாங்க, இந்த 1 இயர் அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டேம்மா, அவன் என்னோட தள்ளி போனதுனால தான் எனக்கு ரொம்ப அவன் மேலே லவ் வந்துருச்சு. ஓகே புரிஞ்சுக்கோங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ இத்தனை வருஷம் லவ் பண்ணது தெரியலம்மா, எனக்கு ஜிமினோட ஒய்ஃபை நான் பார்த்துட்டேன், எனக்கு ஜிமின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. அங்கே பாரு மேரேஜ் அரேஞ்ச் ஆகிட்டா சொல்கிறாங்க. இல்லைம்மா ப்ளீஸ்மா சொல்கிறேன். பட் டேவோட அம்மா கிட்டே ரொம்ப கெஞ்சுறாங்க. அவருக்கு மாதிரி இருக்கு, நீ சொல்கிறதுக்கு கேட்க ஹாப்பியாக இருக்குடா, ஆனால் அந்த பொண்ணு என்னடா பண்ணுவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியலம்மா, என்னால் கண்டிப்பாக நிம்மதியாக வாழ முடியாது, ஏன்னா இப்போ இந்த 1 இயரில் என்ன இப்போலாம் பேசினாலும் அப்படி நான் ஹாப்பியாக பேசவே இல்லை, ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்லாச்சு. இன்னும் நம்ம டேவோட நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா பேசுகிற நீ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. போட்டு எனக்கு என்ன பதில் சொல்கிறாங்க, எனக்கு தெரியலம்மா ப்ளீஸ் சொல்லிட்டு மட்டும் தான் ரொம்ப அழறாங்க.
இப்போ நம்ம ஜிமின் சைடு பார்க்கலாம்டா. ஜிமின் நம்ம டேவோட அப்பா தான். ஜிமின் சொல்கிறாங்க, அங்கிள் சொல்கிறாங்க, அங்கே வா சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் சொல்கிறாங்க, நான் உன்னை பார்த்து போகலாம் தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு அம்மா நாளைக்கு டேக்கு மேரேஜில் அவனை கூட்டிகிட்டு போகலாம் தான் சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, பாரு நீ நம்ம ஃபேமிலியில் ஒரு பர்சன் ஓகேவா, வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா உன்னோட மேரேஜ் ரொம்ப சிம்பிளாக நினச்சி பெருசாக இருக்கும் தெரியாது, அதனால் உன்னை யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிக்க மாட்டாங்க, நீ வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா அங்கிள் வேண்டாம் சொல்கிறாங்க, இல்லைவா நீ வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் ஒரு வழி இல்லாமல் போகிறாங்க. இங்கே நம்ம டேவோட இவங்களோட ஃப்ரெண்ட்ஸில் பார்க்குறாங்க. சரி நாளைக்கு நம்மளும் மேரேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ஜிமின் பாவம், ஏன்னா டே வந்து ஒரு ஹஸ்பண்டாக நினைக்கிறான். நாளைக்கு அந்த பொண்ணு நான் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம டேவோட அம்மா தான். ஜிமின் வந்து ஜிமின் சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எதாவது பேசிக்கலாம் சொல்கிறாங்க. என்னதுக்காம மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தனியாக பேசிக்கலாம் உட்கார சொல்லிட்டாங்க. சரி ஜிமின் வந்து உட்காந்துட்டாங்க. இப்போ அந்த நைட்டு எல்லாருமே வந்திருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நம்ம டேவை ஜிமின் பார்க்கவே இல்லை. ஸ்டில் அவர் ரூமில் தனியாகவே இருக்காங்க. அவங்க அம்மா கூட தான், டேவோட அம்மா வந்து ஜிமின் கூட தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிமினுக்கு டேவோட அம்மா ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்காங்க, இது போட்டுக்கப்பா சொல்கிறாங்க. எதுக்கு ஆண்டி இவ்வளோ காஸ்ட்டாக சொல்கிறாங்க, ஏன்ப்பா உனக்கு அவளை எடுத்து கொடுக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, நீ எனக்கு ஒரு பையன் தானே போட்டுக்கோ சொல்கிறாங்க. சரி ஜிமின் போட்டுக்கிறாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு மேக்கப்லாம் பண்ணுறாங்க. எதுக்கு ஆண்டி சொல்கிறாங்க, இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அம்மா டேவோட அம்மா நிறைய மேக்கப் போட்டுவிட்டு அவ்வளோ அழகாக ரெடி பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஏஞ்சலே இறங்கி வந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டேவும் டே பார்த்தா டே சைடில் ரொம்ப அழகாக டே இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் டே பார்த்து மறைக்கிறாங்கக்கா, ஏஞ்சவங்கக்கா சொல்கிறாங்க. இது ஸ்டார்டிங்லேயே பண்ணி தொலைச்சிருக்காங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ இன்னொரு சைடு பார்க்கலாம். இதே வெட்டிங் ஹாலில் இன்னொரு சைடு இருக்குது, ஒரு பெரிய வெட்டிங் ஹால் தான். அங்கே ஆல்ரெடி ஒரு மேரேஜ் நடந்துகிட்ருக்கு. இங்கே ஒரு மேரேஜ் நடக்குது. இங்கே அவங்க நல்லவேளை கடைசி நிமிஷம் சொன்னாங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் டேடி, எனக்கு ஸ்டார்டிங்கில் தோணுச்சு இந்த 1 இயராகவும் சரியான்ட்டு பேச சொல்கிறாங்க. நல்லவேளை என் இவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன், எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் சொல்கிறாங்க. ஆமாம் என்ன பரவாயில்ல, நம்ம எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க, நம்ம பெரிய ஃபேமிலி இருக்குது, அந்த பையனுக்கு யாருமே இல்லையா சொல்கிறாங்க. அப்படியே அந்த ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இங்கே யாரோட மேரேஜ் நடந்திருக்குன்னா ஒய்யன் ஜெயப்போட மேரேஜ் ஓகேவா, அவங்களோட மேரேஜ் அங்கே நடந்திருக்கு. என் அட்டையோட அம்மா ஒய்யன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டாங்க. நம்ம ஜிமின் இந்த மாதிரி ஹார்ட் ஆகுது, ஜிமினுக்கு டேவ் பிடிச்சிட்டு எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறாங்க. ஏன்னா நம்ம டேவோட அம்மா கிட்ட ஃபோன் பண்ண, நம்ம டேவோட அம்மா ஃபோன் பண்ணியிருப்பாங்க ஜிமினுக்கு. ஜிமின் எடுத்துருக்க மாட்டார், அழுதுட்டு படுத்துருப்பாரு. இப்போ என்ன ஃபோன் பிக் பண்ண சொல்லுப்பா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜிமின் அழுதா அவங்க சொல்ல அவர் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னப்பா சொல்கிறதுக்கு. ஆமாம் அவங்க ஜிமின் டேவை லவ் பண்ணுறான், அதனால் டே வந்து இன்னொரு பர்சன் சொந்தம் நம்ம எடுத்துக்கூட சொல்லிட்டு நினைக்கிறான் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, ஐயோ எனக்கு தெரிஞ்ச முன்னாடி சரி பண்ணிருக்க சொல்லிட்டு அவங்க சரி ஓகே அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க வந்து விட்டுருப்பாங்க. நம்ம இங்கே நம்ம அந்த நிமிஷமே முடிவு எடுத்துருப்பாங்க, டேக்கோ ஜிமினுக்கு தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யன்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஒய்யனுக்கு புரிஞ்சுக்கிட்டா, ஏன்னா அந்த பையன் பாவம் இல்லையா, நம்ம கூட டேக் லவ் பண்ணியிருக்கோம், அந்த டேக்குன்னு எதுவுமே நம்ம பண்ணதில்லை, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக நம்ம எனக்கு இருந்ததில்லை அவனுக்கு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இதான் கரெக்டு, மெச்சூரிட்டி அவங்க யோசிச்சிருப்பாங்க, ஒரு டாக்டரும் கூட, அதனால் அவங்க மெச்சூரிட்டியாக யோசிச்சிட்டாங்க. இந்த பக்கம் டே அழகாக டே இருக்காங்க. இப்போ ஹாப்பி தானே சொல்கிறாங்க, ஆனால் ஜிமினுக்குன்னு தெரியாது சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம் வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா தான் ஜிமின் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிமின் வா சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் ஜிமின் வந்துட்டு நார்மலாக வந்துருக்காங்க. இப்போ டேவோட அப்பா ஜிமினை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கிள் எங்கே போகிறோன்னு சொல்கிறாங்க. நீ வா சொல்லி கூட்டிட்டு வந்து ஸ்டேஜில் நிற்க வைக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. அங்கிள் சொல்கிறாங்க நில்லு அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. டேவோட அம்மா பார்க்குறாங்க, நில்லுப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ அப்போ சொல்லிட்டே நின்றுருக்காங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கெம்டாங்க நீ பார்ச்சிமினை திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமாக சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ டே பார்க்குறாங்க, சம்மந்தம் ஃபாதர் சொல்கிறாங்க. ஜிமின்ட்ட கேட்குறாங்க, பார்ச்சிமினா நீ கெம்டா எங்கள் திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமாக சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் டேவோட அப்பா அம்மா திரும்பி பார்க்குறாங்கப்பா, சம்மந்தம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சம்மந்தம் ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமினுக்கெல்லாம் அவ்வளோ டேஸ் வருது, டே எதுவுமே சொல்லலாமா ஜிமினுக்கு அப்படியே நீட்டு பண்ணி ரிங்க போட்டு விட்றாங்க. ஜிமினுக்கு அது மாதிரி ஆயிடுது. இப்போ நம்ம ஜிமினும் டேக்கு போட்டு விட்றாங்க. 2 பேரும் ரிங்க போட்டுறாங்க. கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. நம்ம டே தான் ஜிமின்கிட்ட வந்துட்டு 4 கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஐ லவ் யூ ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நான் இன்ட்ரோ பண்ணல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னதுக்கு நீ என்னை இன்ட்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஓகேவா, எனக்கு தெரியல எப்படி மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா, நான் என் பக்கத்துலேயே வச்சுக்கணும், சேஃபாக பார்த்துக்கணும்னு தோணுது, வேறு யார்ட்டு கொடுக்கவே கூடாது சொல்லி தோணுது. வேறு எனக்கு மற்றபடி உன் மேலே வேறு எந்த மாதிரி ஆசையும் எனக்கு வந்ததே இல்லை. எனக்கு உன்னை எப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும் ஆசையாக இருக்குது. நீக்கு அழவே கூடாது, உன் கண்ணில் டேஸாக வழி பண்ணி விடணும், அதான் என்னோட ஆசை ஓகேவா. நீக்கு சேஃபாக இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும். என்னை இப்போ இன்ட்ரோ பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கேன். நான் டேக் வந்து ஜிமின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம டேக் போயிட்டு ட்ராப் பண்ண போயிருப்பாங்க. அப்போ நம்ம டே வந்து ஆசைப்பட்டுருப்பாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஜிமின் இன்ட்ரோ பண்ண சொல்லிட்டு. ஆனால் அது ஏன்னு தெரியல, அந்த டைம் ஒரு ஆசைப்பட்டிருப்பாரு. நம்ம ஜிமின் வந்துட்டு இன்ட்ரோ பண்ணாமலே விட்டுருப்பாரு. இப்போ நான் நினச்சி பார்க்கும்போது மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. எனக்கு அப்போயே ஒன்று பிடிச்சிச்சு, அது ஏன்னு தெரியாது. அந்த நிமிஷமே எப்போ அங்கிள் ஆண்டி இறந்துருக்காங்கன்னு சொல்லி நீ வந்துட்டு இந்த மாதிரி அழுத்து தனியாக இருந்தப்போ அப்பா அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்களோ, உன்னை எப்போ அந்த டேஸோட பார்த்துரும் அந்த நிமிஷமே நீ வந்து மனசுக்குள்ளே வந்துட்டு அது என்ன எப்படிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு பேர் வேறு மாதிரி மட்டும் நினச்சது போய் ஒரு லவ் சார் நம்ம டே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் டேவோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. அப்படியே அவர் அவ்வளோ கண்ணீர்
வருது. அப்பா ஒய்யன்னு சொல்கிறாங்க, ஒயனுக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போ திரும்பி பார்த்தா ஒயனும் ஜெயவும் பண்ணிட்டுருக்காங்க, மேரேஜ் ஆகிட்டு. ஜிம் பார்க்க இது சொல்கிறாங்க, அவங்களுக்கு இன்றைக்கி தான் மேரேஜ் நடந்து சொல்கிறாங்க. ஒயனு புரிஞ்சுக்கிட்டா ஓகேவா, ஒயன்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் இப்போல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க 6 months பிஃபோர் சொல்கிறாங்க. 6 months பிஃபோர் ஆமாம், நீ எப்போ என்னோட ட்ரிப் ஊருக்கு போனியோ அன்றைக்கி எனக்கு புரிஞ்சிச்சு உன் மேலே எனக்கு எந்த அளவுக்கு லவ் ஃபீலிங் இருக்குது, ஸ்ட்ராங்கான ஃபீலிங் சொல்லிட்டு நீ இல்லாமல் இருக்க முடியாது எனக்கு தோணுச்சு. அன்றைக்கி நான் ஒயன்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாதிரி இருக்குது ஒயன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்துட்டு ஒயன்னு சொன்னா இல்லை ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும்ட்டே உனக்கு, நீ கொஞ்சம் ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாரு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லை எனக்கு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸ் இருக்குது, என்னால் தனியாக விட முடியாது சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டா ஓகேவா. அது உங்ககிட்ட சொல்ல டைம் ஆகிடுச்சு, நீ உனக்கு என் மாதிரி ஃபீலிங்ஸ் வரணும்னு ஆசைப்பட்டேன். சரி வெயிட் பண்ண, ஆனால் உனக்கு என் மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து கூட நான் மறைச்சிட்டு எல்லாம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, இல்லை இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமான பர்சன் சொல்கிறாங்க. டேக் பார்க்குறாங்க, இதனால தான் உங்களை இவ்வளோ ஃபாலோ ஆகிட்டா சொல்லிட்டே வந்து ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ டேஸ் வருது. அப்படின்னா நீங்கள் எனக்கு சொந்தமாக சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு தான் சொந்தம், உனக்கு மட்டும்தான். இப்போ இன்ட்ரோ பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மில் கீழே வராங்க, அங்கே பார்த்தா எல்லாரும் இருக்காங்க, எல்லாருக்காலும் டேஸாக இருக்குது. இப்போ எல்லாரும் டேவோட அம்மா பார்த்துட்டு ஆண்டி தேங்க்யூ ஆண்டி சொல்கிறாங்க. எதுக்குப்பா தேங்க்ஸ் சொல்கிறேன், நான் தான் உனக்கு தேங்க் பண்ண சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ வரை ஊருக்கே தெரிஞ்சிச்சு இவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தாங்க பாரு என்னமோ இவங்க தான் ஹஸ்பண்ட் கிம்ட்ட எங்கள் அப்படி சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஹஸ்பண்டாக சொல்லிட்டு யாரும் டேஸ்ட் பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜிமின் டேரெக்டாக ஒயன்ட்டு வராங்க. இங்கே பாருங்க ஒயன், இங்கே பாரு நீ அழாத, நீ எனக்கு ஒரு தம்பி மாதிரி ஓகேவா, நீ அழாத, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து நான் வந்து டேவை லவ் பண்ணதான், ஆனால் டேக்கிற பெரிய ஹாப்பினஸ் கொடுத்தது இல்லை. உண்மையாக சொல்லணும்னா நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது சொல்லிட்டு அவன் நான் கண்டுக்கவே இல்லை. ஒரு நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாகவே இல்லை, இருந்ததே இல்லை சொல்கிறாங்க. ஒயன் அப்படி சொல்லாத சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இல்லை டே உண்மையாக தான், நீ எங்கேயுமே நான் கூட வெளில வந்ததே இல்லை, நம்மளுக்கு ஒரு மெமரிஸ் கூட எதுவுமே இல்லை தெரியுமா. நீ சொன்னால் சரி ஓகே நீ படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு. ஆனால் எப்போ ஜிமின் லைஃப்பில் வந்தாங்களோ அப்போ எல்லாமே உன் லைஃப்பில் மாறிடுக்கு. உனக்கு இந்த ஆசையெல்லாம் வந்திருக்கு, என் கூட இருக்கும்போது இந்த ஆசையெல்லாம் வரல, ஆனால் இவங்க கூட இருக்கும்போது ஆசையில் வந்திருக்கு. நீ சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பனா ஓகேவா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டே, நீ ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும் ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தேங்க்ஸ் டே ஒயன்னு சொல்லிட்டு போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஒரு சோல்மேட் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க கண்டிப்பாக சொல்லிட்டு ஜெகோ பார்க்குறாங்க. இப்போ ஜெகோப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, டே நான் உனக்கு தேங்க்ஸ் தான் பண்ண சொல்கிறாங்க. என்ன இருக்காமா இல்லை எனக்கு ரஷ் எனக்கு கிடச்சிருப்பாங்களா சொல்லிட்டு போய் ஜெகோப் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. ஜிமின் தான் 2 பேருக்கும் தேங்க் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து விஷ் பண்ணுறாங்க ஹாப்பி வெட்டிங் டே சொல்லிட்டு. அவங்களும் ஓகே உங்களுக்கும் அதே சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம டேவோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக டேவை ஜிமினி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமின் அப்படி இருக்காரு, அவ்வளோ ஹாப்பினஸ், நம்மளுக்கு சொந்தமானது நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ சொல்லவே முடியல. டே பார்க்குறாங்க, எனக்கு பிடிச்சும் கூட என்னோட தள்ளி போக ட்ரை பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை ஆனால் தப்பு இல்லையா சொல்கிறாங்க. தப்பு தான், நீ நினைக்கிற மாதிரி இருந்தால் தப்பு தான், ஆனால் உண்மை எனக்கு தெரியல சொல்கிறாங்க. ஆமாம் தெரியல சாரி சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் ஜிமினி தூக்கிட்டு உள்ள வராங்க. எங்கே பார்த்தா டேவோட அப்பா அம்மா லக்கேஜில் பேக் பண்ணிச்சிருக்காங்க. அம்மா அப்பா இது என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா நாங்கள் வெளில போகிற சொல்கிறாங்க. வெளியே எங்கே சொல்கிறாங்க. 1 week டூர் போகிற சொல்கிறாங்க. டூரா ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப டயர்டாகிட்டு அந்த மேரேஜ் ஒர்க்கில் நான் போயிட்டு வர சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. எனக்கு புரிஞ்சிச்சு அப்பா அம்மா ப்ரைவேஸ் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஜிமின் டே தான் 2 பேர் வீட்டுக்கு வராங்க. ஜிம்முக்கு ஒரு ஷையாக இருக்கா. சரி இப்போ என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க. என்ன இதுக்கு நீ கூப்பிடுவே சொல்லுங்க டே அப்படி சொல்லுவல சொல்கிறாங்க. அது மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. சொல்லுங்க டே அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. டே அப்படி ஜிம்மில் ஒரு லைட் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் ஸ்ட்ராங்காக பேக்கஸ் பண்ணுறாங்க. நான் பயந்துட்டு தெரியுமா, நான் எனக்கு யாருமே இல்லைன்னா தனியாக இருக்க போகிறதா நினச்சேன், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் இருக்க உனக்கு இனிமேல் உனக்கு அப்பாவா அம்மாவா எல்லாமே நான் இருப்பேன். அதோட என்னோட அப்பா அம்மா இருக்காங்க, உன்னோட அப்பா அம்மாவும் அவங்க மாறிட்டாங்க, உனக்கு எல்லா அளவுக்காரம் கொடுப்பாங்க, உனக்கு என்ன இன்செக்யூர் ஃபீல் ஆக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் நினச்சி பார்க்குறட்டே நீங்கள் எனக்கு கிடைப்பீங்கன்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு ஒரு லவ் எவ்வளோ வருஷம் ஒரு பர்சன் லவ் பண்ணலாம், ஆனால் மேரேஜ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஓகேவா. அந்த மேரேஜுக்கு இருக்கிற அந்த பவர் வந்துட்டு லவ்வுக்கு கிடையாது சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வருது ஒரு லவ், அந்த லவ் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது பியூரானது சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு கோமையில் வந்துச்சு அந்த லவ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓகேவா. 5 வருஷம் நான் என்ன லவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த லவ் வந்துட்டு பவர்ஃபுல் கிடையாது, அது ஒரு அஃபெக்ஷன் ஓகேவா. ஆனால் ஓமையில் எனக்கு வந்துருக்கலாம் இந்த லவ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஓகேவா. என்னோட ஒய்ஃப் உன்னை எதுக்காகவும் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை அழ வைக்கவே மாட்டேன் ஓகேவா. நம்ப சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. இப்போது டே பார்க்குறாங்க. உன்னை எனக்கு வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப ஆசை இருந்துச்சு, இப்போ இனிமேல் நான் அந்த ஆசையில் அதை ஃபுல்ஃபில் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ இதுக்கு முன்னாடி எதுக்காக என் கூட வெளில வர யோசிச்சிருக்காரு எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ வந்துட்டு யோசிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. யோசிக்க மாட்டேன் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருவா சொல்கிறாங்க. வருவியா சொல்கிறாங்க. ஏன் டே எப்போவும் எனக்கு யாரும் நினைக்க மாட்டீங்களா, ஏன் நினைக்க போகிறா அப்படி நினச்சி நான் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிப்பேனா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ டே என் லைஃப்பில் வந்து சொல்கிறாங்க. அச்சோ நான் தான் சொல்லிட்டு டே தான் அப்படி ஜிம்மில் ஃபோர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ டயர்டாக இருப்பா தூங்கலாமா சொல்கிறாங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக ரொம்ப அழுத சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கும் புரியுது, நானும் அழுதவா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படி படுக்க வச்சுறாரு நம்ம ஜிமின்ட்டு. 2 பேரோட ஹக் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக தூங்குறாங்க. ஜிம்முக்கு இந்த வேர்ல்டே அவர்கிட்ட வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஜிம். டேவை நான் உன்னிட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஓகேவா, இங்கே தான் இருக்க சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு நான் உன்னை எங்கேயும் விடவும் மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சார் டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த 1 week ஃபுல்லாக நம்ம டே ஜிம் வெளில தான் சுற்றிருப்பாங்க. ஒரு பிளைண்ட் டேட்லாம் போனால் எப்படி இருக்கும், டேட்டிங் போனால் எப்படி இருக்கும் அப்படி தான் சுற்றி பார்த்துருப்பாங்க. 1 week ஆஃப்டர் நம்ம டேவோட அப்பா அம்மா ரிட்டன் ஆக இங்கே டேவும் ஜிம்மில் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் எங்கே ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹனிமூன் சொல்கிறாங்க. ஹனிமூனா சொல்கிறாங்க. அப்போ 1 week சொல்கிறாங்க. 1 week நாங்கள் வெளில சுற்றி பார்த்தோம்ப்பா அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிம்மின்னு ஒரு ஷையாக நின்றுருக்காங்க.
இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க ஜிமின் ஹாப்பியாக சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பி ஆண்டி சொல்கிறாங்க. ஓகே சேஃபாக போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஹனிமூன் போகிறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பி டே கூட இருக்கிறதுக்கு. நம்ம ஜிமின் கேட்குறாங்க, என் டே நீங்கள் வந்துட்டு என்னை இப்படி மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் பண்ண மாட்டீங்களா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை இப்படி அன்எக்ஸ்பெக்டடாக சொல்கிறாங்க. அன்எக்ஸ்பெக்டட் ஃபேட் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப ட்ரூ ஃபேட் ஓகேவா சொல்கிறாங்க. எனதுக்காம ஒருத்தவங்களுக்கு இவங்க தான் இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறத விட கடவுள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு இவங்க சொல்லிட்டு ஓகேவா. அது அன்எக்ஸ்பெக்டட் ஃபேட்டாக இருக்கும். அந்த ஃபேட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். சரியாக சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அந்த ஃபேட்டு நிறைய லவ் கொடுக்கும், நிறைய கேர் கொடுக்கும். அப்புறம் நிறைய மேஜிக்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஆமாம் உனக்கு நான் நிறைய லவ் மேஜிக்லாம் காட்டுறேன் என்ன சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எப்போது என் கூட இப்படியே இருக்காங்க இப்படியே தான் இருப்பா சார் மட்டும் ரொம்ப ஹாப்பி பார்த்துக்கிறாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பேபி பார்த்த பர்சன் மட்டும் தான் ஜிமின் மேலே அவ்வளோ லவ் கேர் வச்சுருக்காங்க, அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்குறாண்டா ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா ஜிமினுக்கு டேக்கும் ட்வின் பேபிஸ் தான் பிறந்திருப்பாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்திருக்கும். இங்கே டேவோட அப்பா அம்மா 2 பேரும் ஆளுக்கு ஒரு குழந்தை வச்சுட்டு அழகாக விளையாட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கும். ஜிமின் தான் பார்த்துருக்காங்க. டேட்டே எனக்கு விட்டேன் அப்படி சொல்கிறாங்க. எதுக்குடா விடணும்னு சொல்கிறாங்க. பாருங்கள் பேபிஸ்லாம் கீழே விளையாடிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம இன்றைக்கி வீக்கெண்டு. அப்புறம் அங்கிள் ஆண்டி எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க. நம்ம மார்னிங்லேருந்து கீழே போகவே தெரியுமா சொல்கிறாங்க. அதுக்கு என்னடா அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் டே விடுங்க டே சொல்கிறாங்க. டே கொஞ்சம் நேரம் சொல்லிட்டே தான் ஜிமினை ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜிமின் பேக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் பாரு நீ எப்போ தான் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன்டே என்ன கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு உனக்கு பிடிக்காத மாதிரி சொல்கிறான்றாங்க. அப்படி இல்லை இங்கே பாருங்கள் சம்டைம்ஸ் கேட்குறான் நம்ம டேகி கேட்குறான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நம்ம சாரி அந்த பையன் பேர் என்ன வச்சுக்கலாம் மின்மின் ஓகேவா. மின்மின் தான் கேட்டே இருக்காமம்மா நீங்கள் ஏன் வந்து எப்போதும் டாடா கூட இருக்கீங்க சொல்லி கேட்குறான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் என் பொண்ணு பரவாயில்ல அந்த பையன் தானே ரொம்ப மோசம் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறான். சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் என் பையனை பற்றி அப்படி சொல்லாதீங்க. அதுக்கு அப்படியே ஆமாம் என் பொண்ணு இருக்கால ரொம்ப நல்ல பொண்ணு டேஜ் இருக்கால எப்போ நான் என்ன சொல்லணும் அப்படியே பண்ணுவான். ஆனால் நம்ம பையன் இருக்க மாதிரி எப்போ பார்த்தாலும் என்னை பக்கத்துலேயே வர விட மாட்டா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் அவங்க 2 பேரும் என் மாதிரி ரொம்ப என்னை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அதுக்கு அது உண்மைதான் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் பார்க்குறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிமினும் டேவும் மாறி கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக டோர் லாக் ஆகுது. டக்குன்னு ஜிமின் டேவை தள்ளி விட்டுறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. எப்போ பார்த்தா அப்படி தானே தள்ளி விட்றா உன்னை வச்சுக்கிறேன்டா உன்னை அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஏஞ்சி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா பேபி தான் நின்றுட்டு டாடா அங்கே என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன் சும்மா தான் இருக்கேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு நிற்கிறப்போ அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா நமக்கு அப்பண்டா நீ என்னையும் மாட்டார சொல்கிறாங்க. அது என்னமோ நீ போ அப்படி சொல்கிறாங்க. சரி போகிறேன் போய் தொலைகிறேன் சொல்லிட்டு அவர் போயிடறாரு. இப்போ போகும்போதே நம்ம ஜிமின் பார்த்து லைட்டாக ஒரு ஐயா வின் பண்ணிட்டு போயிடறாரு. ஜிமினுக்கு ஒரு ஷையாகுது. மம்மா அப்படி சொல்லிட்டாங்க. செல்ல மின் என்ன சரி கேட்குறாங்க. மம்மா நீ என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. சும்மா தான் இருக்கேன் சொல்லி மட்டும் என் பேபி நம்ம ஜிமின் தூக்கி விளையாடி கொஞ்சிட்டு இருக்காரு. அம்மா உனக்கே டேடாவை பார்த்தா ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. டேடா எப்போ பார்த்தாலும் மம்மா பைட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஐயோ இவங்க எப்போ பார்த்தாலும் தெரியல சொல்ல ஜிமின் ரொம்ப நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே டேடா அது லவ் பைட் ஓகேவா அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க நல்லா பைட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்படியா அப்போ நானும் பைட்டு அப்படி சொல்லி நம்ம பேபியில் சொல்லி ஜிமின் சிக்ஸ் கடிச்சு வைக்கிது வச்சு அப்படி சொல்லிட்டு ஜிமினை கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப க்யூட்டாக போயிட்டு இருக்காங்க ஃபேமிலி. இப்போ நம்ம டேக்கிட வராங்க. டேஜும் சொல்லிட்டாங்க டேடா சொல்லிட்டு போயிட்டு அந்த பேபி ரொம்ப க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம டேக்கு வந்துட்டு டேஜு தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜிமினுக்கு வந்து மின்மின் தான் பிடிக்கும் ஓகேவா. நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. நம்ம ஃபேமிலி ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது. குட்டியாக க்யூட்டாக ஒரு அழகான ஃபேமிலி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நல்ல வேலை ஜிமினை கரெக்டான நம்ம டைமில் நம்ம வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம் சொல்கிறாங்க. ஆமாம் இல்லைனா இன்றைக்கி இவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி அப்படி இருந்திருக்கோன்னு சொல்ல முடியாது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேஜ் தான் டேடா அவங்க அம்மா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுது வா போகலாம் சொல்லிட்டு 2 பேரும் மேலே வராங்க. இங்கே இவங்க அப்பா அம்மா கீழே இருக்காங்க. இவங்க எல்லாம் மேலே 4 பேர் ஃபேமிலி ஒரு அழகாக இருக்காங்க. நம்ம டேஜ் மின்மின் தான் டேடா இங்கே பாரு நான் என் அம்மாவை கடிச்சு வச்சுட்டேன் நீ கடிச்சா நானும் கடிப்போம் அப்படி சொல்லுது. ஐயோ டே நான் சும்மா பைட் பண்ணடா சொல்கிறாங்க. இனிமேல் பைட் பண்ணக்கூடாது என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாப்பா பார்க்குறாங்க. பாரு நீ அம்மாவை கடிச்சா டாடாவை கடிப்போம் சொல்லிட்டு இங்கே டாடாவை கடிச்சு வைக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப விளையாடிச்சிருக்காங்க. ஐயோ ஃபேமிலி பைட்டிங் ஃபேமிலியாக இருக்கும் போலே சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் விளையாடிச்சிருக்காரு. இப்போ இவங்க ஃபேமிலி ரொம்ப அழகாக ஹாப்பியாக இருக்குது. இதில் இந்த எண்டிங் முடிக்கிறடா ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டா பாய் டேக் கேரா.